ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதம் இப்ப நமக்கு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு வந்துருச்சு சொல்றார். இப்ப புரியுதா ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்னன்னு? ஆபிரகாமை விட பணக்காரர்கள் அன்னைக்கு பூமியில இருந்தார்கள். ஆபிரகாமை விட பிள்ளை வீட்டில அதிகமா வச்சிருந்தவங்க பூமியில இருந்தாங்க. ஆனா அந்த ஆசீர்வாதத்தை பேசவே இல்லை. பைபிள் சொல்ற ஆசீர்வாதம் எதுன்னா, முதல்ல ஆபிரகாம் கிட்ட ஆசீர்வதிச்சு அப்பவும் ரசமும் கையில கொடுத்த அது பரலோகத்துக்கான உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையை ஆகார் வழியாக இஸ்மவேல் உள்ள வந்ததுனால, விருத்தசேதனம் உள்ள வந்ததுனால அந்த முதல் உடன்படிக்கை ஸ்டாப் ஆயிடுச்சு. அந்த உடன்படிக்கை ஏன் ஸ்டாப் ஆச்சுன்னா, கிறிஸ்து இயேசுவின் வழியாக நமக்கு வரும்படி அன்னைக்கு அதை ஸ்டாப் பண்ணி வச்சாரு. இன்னைக்கு நம்ம கையில் அது வந்து நிற்கிறது. அல்லேலூயா. இப்போ இந்த கையில வாங்குறீங்களா கம்யூனியன், இதுதான் உலகத்துல இருக்கிறதுலயே பெரிய ஆசீர்வாதம்.